ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக நம்ம தினசரி காலை வேலைக்கு டிஃபனுக்கு இட்லி, தோசை, மிஞ்சி போனால் சப்பாத்தி, பூரி, பொங்கல் இதெல்லாம் போட்டுருவோம். இந்த இடியாப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய மாட்டோம். ஏன் அப்படின்னா, அது மீறி செஞ்சால் மெஷினில் அரைச்சி செய்வோம். இப்போ நம்ம மெஷின்லலாம் அரைச்சோம்னா அது ஒரு நல்லாவே இருக்காது. அரிசியை கழுவி காய போட்டு என்ன பண்ணாலும் அது வந்து இந்த டேஸ்ட் வராது. இந்த டேஸ்ட்டு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், நான் இட்லிக்கு அரைக்கும் போது இந்த மாவை வந்து அரைச்சிருவேன். முதல்ல அரைப்பேன், இல்லைன்னா லாஸ்ட்டு அரைப்பேன். கிரைண்டரை ஆனால் கழுவிட்டு தான் ஃபஸ்ட்டு அரைக்கணும். இட்லிக்கு அரைச்சோம்னா கிரைண்டரை கழுவிடுங்க. இல்லைன்னா ஃபஸ்ட்டே ஆட்டி நல்லா வலுவலுன்னு ஆட்டி எடுத்து ஒரு சம்படத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 200 போட்டோம்னா, அதாவது அரைக்காப்படி போட்டால் 2 பேருக்கு, 1/4 படி போட்டால் 4 பேர் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவு வெறும் அரிசி, புழுங்கல் அரிசி ஒரே ஒரு கை. பாருங்கள், மாவு ஒட்டவே இல்லை பாருங்கள். ஒரே ஒரு கை வந்து பச்சரிசி போட்டுட்டு நம்ம நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்து உள்ளே வச்சுட்டு மறுநாள் இந்த இடியாப்பத்தை செஞ்சோம்னா வெரி வெரி சாஃப்டாக இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாவு நல்லா ஊறி இருக்கும். உடனே ஆட்டி உடனே செய்கிறத விட இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்கும். அப்போ நம்மளுக்கும் கிரைண்டர் வந்து கழுவுற வேலை வந்து ஃபஸ்ட்டே அரைச்சிட்டோம்னா மிச்சம் ஆயிரும் இல்லையா? அதை வந்து ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கக்கூடாது. சாப்பிட்றதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றணும். ஆனால் ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை கடல் எண்ணெய் இருந்தால் ஊற்றணும். ஏன் அப்படின்னா, இந்த மாவு எவ்வளோ வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது பாருங்கள். இது வந்து கலர் மாறிடும் நல்லெண்ணெய் ஊற்றுனோம்னா. இப்போ இந்த அச்சில் தான் நான் பிழிஞ்சிருக்கேன். ஒரே ஆள்னால நான் வந்து இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, நானே எடுத்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து இதுவும் பொடிக்கன்று இருக்குது எனக்கு. ஆனால் வந்து அந்த பொடிக்கண்ணில் வந்து நான் பிழியலை, ரொம்ப அது வந்து பிடிக்கல. இது வந்து நார்மலாக நல்லா பெருசு கிடையாது, இது நல்லாவே இருக்கும். உங்களுக்கு தொட்டு வேக வச்சு ஒரு 7 நிமிஷம் வேக வைக்கணும். வேக வச்சிட்டோம்னா செம சூப்பராக இருக்குங்க. ஆமாம், இது மாதிரி இருந்தால் தண்ணி பாருங்கள் கொதிச்சோடனே தான் நம்ம இட்லி ஆகட்டும், இடியாப்பம் ஆகட்டும், எதாக இருந்தாலும் நம்ம கொதித்த பிறகு தான் நம்ம வைக்கணும். வச்சாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிட்டோம்னா ஒரு ஆளுகளுக்காக கூட நம்ம வந்து வேக வச்சு சூடாக நம்ம வந்து கொடுக்கலாம். தேங்காய் பூ துருவி நல்லெண்ணெய் ஊற்றி சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போட்டு, இல்லை எங்களுக்கு ஜீனி தான் பிடிக்கும்னா சாப்பிட்லாம். இல்லைன்னா லெமன் ஊற்றி தாளிச்சிடலாம். தாளித்து அப்படி ஒரு பட்டை வத்தல், கடுகு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நம்ம தாளித்தும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.